காமெடி என்று சொன்னால் ராத்திரி படுக்கவே இல்லை. விடியப்புறம் 5:30 ஏர்போர்ட்டில் இருக்கணும்ன்றதுக்காண்டி படுக்க ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ விடிய எழும்புற பயத்திலேயே நித்திர வரையில்லை. ஆனால் அப்படி இருந்தும் எழும்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து கம்போடியா வந்தாச்சு. பட் முகம் எல்லாம் அதைச்சு போயிருக்கு. படுக்க விருப்பம் இல்லை போய் ரூமில். என்னடா இவ்வளோ தூரம் மினக்கட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போடாமல் போனால் தப்பாக போயிருப்பதுக்காக தான் படுக்காமல் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாலியில் வந்து நிறைய ஒயிட் பீப்புள், இங்கே கொஞ்சம் குறைவு. பட் நல்லா இருக்கு. இது என்னன்னு சொல்லி சொன்னால் வியட்நாம் கம்போடியாவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆர்ட், ஒரு சிலை. ஸோ அதை வந்து நாங்கள் எப்பயுமே உங்களோட சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லி இந்த ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரு டவுன் டவுனுக்குள்ள ஒரு மெயின் இடத்துல இதை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலையும் பார்க்க உங்களுக்கு விளங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நண்பர்களாக நாங்கள் இருப்போம் எப்பயும். வியட்நாம் அண்ட் கம்போடியா நண்பர்கள் தின விழா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விழா அப்படி இருக்கிறதுக்கா செய்யணுமோ அதுக்கான சிலையும் இதில் வச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த இடத்தை பார்த்துட்டு. வேற நம்ம ஆட்டோக்காரன் ஸோ நைஸ் காய். I think I meet a nice person. இவர் வந்து நாட்டுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாராம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள். அவர் கட்டாயம் வீடியோ சொல்கிறார். அதனால் வந்து 7-8 இயர்ஸ்க்கு முதல்ல அவர் செத்து போயிட்டார். இவருடைய மகன் கிங்காக இருக்கிறார். பட் அவர்கிட்ட ஒரு பவரும் இல்லை. அதையெல்லாம் கவலையில் இருக்கணும், என்னென்னு தெரியலை. பட் பாருங்க, இந்த இடத்த பார்த்தா நீங்கள் பார்க்கணும். ரெண்டு மூன்று டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கணுமன்றதுக்காண்டி ஏழியா எழும்பி போய்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வந்ததுக்கு வேர்த்திட்டா இருக்க ரெண்டே நாள் தான். ஒரு நேற்று இறங்கினது, இன்றைக்கு நான் நாட்டை விட்டு போக போகிறேன். நல்ல அழகான இடம். ஒரு 4 பேர் சேர்ந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் தனியாக போனதால் செலவுகள் கொஞ்சம் கூடவே இருக்குது. பட் ஒரு 4 பேர் இப்படியான இடங்களுக்கு போய்க்கல எல்லாத்தையும் ஷேர் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டு வந்து முடியும், குறைவான காசு கொஞ்சம் முடியும். உதாரணத்துக்கு ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல் எடுத்தோம்னா ஆளுக்கு 20 ரூபா வரும். ஆனால் நான் தனியாக பே பண்ணிக்கல, 80 ரூபா பே பண்ணுவோம். அதேமாதிரி ஆட்டோக்கு 50 ரூபான்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 10 ரூபா 12 ரூபா வரும். இப்படி நிறைய விஷயங்களை சேவ் பண்ணலாம். ஸோ இப்படியான இடங்களுக்கு போய்க்கல ஒரு 3 பேர் 4 பேர் ட்ரைவ் பண்ணி போக பாருங்க. என்னென்னு சொன்னால் மணி சேவ் பண்ணினதாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு தைரியம் இருக்கும். ஒரு 4 பேரோடு சேர்ந்து திரியக்குள்ள இப்படியான இடங்களில் கொஞ்சம் பயங்கள் வந்து போகும். இந்த பிளானும் படி வந்து நான் ஒரு 5 நாள் நிற்கிற ஐடியாவில் தான் வந்து நான் கம்போடியாவுக்கு. ஆனால் சில மணி இஷ்யூ காரணமாக அடுத்த நாளே டிக்கெட்டை மாற்றி நான் திரும்ப வந்த நாட்டுக்கே போக வேண்டியதாக போயிட்டு.
மற்றும்படி ஒன்றுமில்லை, பார்க்கறதுக்கு நல்ல நாடு. ஒரு 4 பேர் சேர்ந்து போனால் என்ன நல்லா இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த பெல் பட்டன் அமர்த்துங்க. இன்னும் இனி எதிர்பாருங்கள், இன்னும் மோர் வீடியோக்கள், மோர் நாட்டை பற்றி சின்ன சின்ன தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் போட்டுக்கொண்டு வரேன். ஸோ காலமாக சாப்பிடல, ஸோ சாப்பிட போகிறேன். சும்மா சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன். படின்னு தெரியல, பட் போய்கொண்டிருக்க மேலே பார்ப்போம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், வடிவான கோயிலாம். நான் படி ஏறிட்டேன். மற்ற யூடியூப்பர் மாதிரி ஒரு நாட்டிலேயே 1 மாதம் 2 மாதம் படுத்து கிடந்து நான் வீடியோ போடல, மன்னிக்கவும். என்னால் இயன்ற வீடியோக்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், இதோட மோர் உங்களுக்கும் தெரியும். இது தெரியாத ஆட்களுக்காண்டி மட்டும்தான். ஒரு வீடியோ போடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு குவாலிட்டியாக இது எடுத்து ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை போட்டிருக்கிறேன். இதோட மோர் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் யூடியூப்பில். எந்த வீடியோ தான் பார்க்கணுமெண்டில்லை. சூப்புக்கு பேர் வந்து கஞ்சி. நாங்கள் ஊரில் குடிப்போம், கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்குது. எல்லா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லையும் இருக்கும். நீ கேட்டிங்கன்னா பட் இந்த கஞ்சியோட சீ ஃபுட் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து கடல் வகைகள், ஆள், கனவா 2 வகை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவீங்களா இருந்தால் கஞ்சி என்று சொல்லி கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, பட் உனக்கு பிடிக்கும்னு.
தரன் ட்ராவல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த பெல் பட்டன் அமர்த்துங்க. இன்னும் ஹெல்ப் பண்ணுவோம் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வைக்கி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி பேச்சை லைக் பண்ண வைங்க. நன்றி, வணக்கம்.